தமிழக பட்ஜெட் 2026-27 ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக பொருளாதார நிபுணர் சூரிய நாராயணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தின் முதல் பட்ஜெட் பற்றி உங்க பார்வை என்ன? அதாவது இது தமிழக முன்னாள் முதலமைச்சர் தளபதி மிஸ்டர் விஜய் அவர்களுடைய பட்ஜெட் எய்ம் என்ன பண்றாங்கன்னா $1.5 trillion அதுதான் எய்ம் பண்றாங்க. இதுல எப்படி நம்ம சொல்லணும்னா கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கப்படுறாங்க. அது மாதிரி இலவச சைக்கிள், ஹெல்மெட் இது கொடுத்திருக்காங்க. சாலை உள்கட்டமைப்புக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. புதிய சாலை மேம்பாடு திட்டம், சாலை பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒரு ஆப்பை நம்ம சாலை அப்படிங்கிறத ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு புதிய மலிவு விலை வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மணப்பெண்களுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது திருமணத்திற்கு 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டம் இது திருமண உதவியில கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 2026-27 பட்ஜெட்ல அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், தாய்மாமன் திட்டம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அது மாதிரி விளையாட்டுக்கு இளைஞர் நலத்துறைக்கு 1051 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்சி டிஜிட்டல் ஆட்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அது மூலமா அரசு நிர்வாகத்தளம் வளர்ச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னை மாவட்டத்துக்கு சென்னை மாஸ்டர் பிளான் அப்படிங்கறத மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் தன்னுடைய கடமையான ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஹஜ் உதவி திட்டம் முதல் முறையா ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு பச்சை போறவங்களுக்கு 35,000 கோடி ரூபாய் அதுக்கெல்லாம் மானியம் 35,000 ரூபாய் மானியமா கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் 35,000 ரூபாய் இலவசமா தமிழக அரசு அதை மானியமா கொடுக்குறாங்க. இது 1.5 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு பொருளாதாரத்திற்காக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்த திட்டத்துல முக்கியமாக குறிக்கப்பட்டுள்ளது. இதை நான் உங்களுக்கு கிஃப்டா சொல்லியிருக்கேன். இந்த 30-50 முக்கிய அறிவிப்புகளும் இதா சேர்ந்திருக்கு. சார், முந்தைய ஆட்சியிலிருந்து அதிகமா கடன் உள்ள நிலையில மேலும் பல புதிய திட்டங்களால இன்னும் கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால தாவேக அரசு எப்படி இவற்றையெல்லாம் சமாளிக்கும்? அதாவதுங்க நிறைய ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு. டாஸ்மாக் ஊழல், அதே மாதிரி பணம் பார்ட்டி ஃபண்டிட்டு 9,000 கோடிகள் பணம் போயிட்டு இந்த ஆட்சியெல்லாம் அதெல்லாம் தடுக்கப்பட்டு அந்த பணங்கள் லீக்கேஜ் இல்லாம அது ஒரு உதாரணத்திற்கு டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் இது மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாம் டைரக்டா அரசு கொடுக்கும்போது நிச்சயம் வருமானம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் குறிப்பா இப்ப தாது மணல்கள் இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் மூலம் அரசுக்கு நேரடியா வருமானம் கொடுக்கும்போது ஃபில்டர் ஆகாம பணம் பண்ணை நிச்சயமாக கொடுக்க முடியும். இவைகள் பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ல கொடுத்திருக்காங்க, நிச்சயமாக செய்ய முடியும் என்பதை பொருளாதார நிபுணராக நான் கணிக்கிறேன். சார், இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.